தமிழக அரசியல்ல இன்னைக்கு கோடிக்கணக்கான குடும்பங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா? மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு தான். இந்த ஒரு அறிவிப்பு வெளியானா எத்தனை லட்சம் பெண்களின் வாழ்க்கை மாறும்? குடும்பங்களின் பொருளாதாரத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? கிராமப்புற பெண்கள் முதல் நகர்ப்புற இல்லத்தரசிகள் வரை யார் யாரெல்லாம் பயனடைவாங்க? இந்த திட்டம் உண்மையில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிக்குமா, இல்லை அரசின் நிதிச்சுமையை மட்டும்தான் அதிகரிக்குமா? உலக நாடுகளில் இது போன்ற திட்டங்கள் எப்படி செயல்படுது? இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்கள் நல திட்டங்கள் வரலாறு என்ன? ஒரு பெண்ணின் கையில் மாதம் நேரடியாக கிடைக்கும் பணம் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே எப்படி மாற்ற முடியும்? இதுவரைக்கும் வெளியான தகவல்கள் என்ன சொல்லுது? அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு? இன்னும் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? இந்த வீடியோவில் அனைத்தும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் சாத்தியமா, அதனுடைய வரலாறு எப்படி இருக்குது, சமூகம் மற்றும் பொருளாதார தாக்கம், உண்மை சம்பவங்கள், நிபுணர்களுடைய பார்வை, எதிர்கால வாய்ப்புகள் என ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக ஆதாரபூர்வமாக முழுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். தமிழக அரசியலில் எந்த ஒரு நலத்திட்டமும் அறிவிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா அதை பற்றி சில நாட்கள் மட்டுமே பேசப்படும். ஆனால் சில திட்டங்கள் மட்டும்தான் காலம் கடந்தும் மக்கள் மத்தியில் விவாதிக்கப்படுங்க. அப்படிப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்றைக்கி அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் தமிழகம் முழுவதும் அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த கேள்வி ஏன் உருவாகிருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பெண்களுக்கான நேரடி நிதியுதவி திட்டங்கள் எப்படி உருவாச்சு? இந்த திட்டம் அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்பட்டால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? இதோட முழு விவரத்தை தான் நாம் எல்லாருமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். முதல்ல மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது ஒரு பரிசு தொகை மட்டும் இல்லை, தேர்தல் கால உதவி கூட இல்லை, தற்காலிக நிவாரணம் கூட இல்லைங்க. குடும்பத்தின் பொருளாதாரத்தில் பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் ஒரு சமூக நல கொள்கையாக இதை பல பொருளாதார நிபுணர்கள் விளக்குறாங்க. ஒரு வீட்டில் அதிகாலையில் எழுந்து குடும்பத்தை கவனிப்பது முதல் குழந்தைகளினுடைய கல்வி, முதியோர்களுடைய பராமரிப்பு, சமையல், வீட்டு நிர்வாகம், குடும்ப செலவுகளை சமாளித்தல் என எண்ணற்ற பொறுப்புகளை பெண்கள் ஏற்று செய்கிறாங்க. இவற்றில் பல வேலைகளுக்கு சம்பளமே கிடைக்கிறதில்ல. ஆனால் அவை குடும்பத்தின் அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இதனால தான் குடும்ப பெண்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவது அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிக்கும் என்ற கருத்துக்கு உலகின் பல நாடுகளில் கடந்த சில வருஷமாகவே வலுப்பெற்றிருக்கு. ஸோ இந்தியாவிலும் பெண்களுக்கான நேரடி நிதியுதவி திட்டங்கள் பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டும் வருதுங்க. தமிழ்நாட்டிலும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ பெண்களுடைய சுய உதவி குழுக்கள், இலவச பேருந்து பயணம், திருமண உதவி திட்டங்கள், மகப்பேறு நிதியுதவி, தொழில் தொடங்குவதற்கான மானியங்கள், கல்வி உதவித்தொகைகள் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ அவற்றில் தொடர்ச்சியாகத்தான் மாதம் நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டம் சமூக பாதுகாப்பின் முக்கிய அங்கமாகவே மாறியிருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அனைத்து மகளிருக்கும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. ஸோ இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இல்லாமல் பல்வேறு தகவல்கள் மற்றும் அரசியல் விவாதங்களில் பேசப்பட்டு வரும் ஒரு எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இருந்தாலும் இந்த விவாதம் ஏன் இவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய அன்றாட வாழ்க்கையுடன் இது நேரடியாக தொடர்புடையது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குடும்பத்துடைய மாதாந்திர செலவை எடுத்துக்கிட்டால் அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள், குழந்தைகளின் கல்வி, மருத்துவம், மின்சார கட்டணம், குடிநீர், போக்குவரத்து, வீட்டு வாடகை என ஒவ்வொரு மாதமும் செலவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ இந்த நிலையில் தான் குடும்ப பெண்களின் கையில் நேரடியாக கிடைக்கும் ஒரு நிரந்தர மாதாந்திர தொகையினே சொல்லலாம். ஸோ அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்ற முடியும் அப்படின்ட்டு பல ஆய்வுகள் கூறுறாங்க. ஸோ குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்கள் இந்த தொகையை சேமிப்பது, குழந்தைகளுடைய படிப்பு, மருத்துவ செலவு, சிறு தொழில் முதலீடு, சுய உதவிக்குழு தவணை, குடும்ப அத்தியாவசிய செலவுகள் போன்றவற்றிற்கே பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த திட்டம் வெறும் உதவித்தொகை மட்டும் இல்லைங்க,
பெண்களுடைய முடிவெடுக்கும் அதிகாரத்தை உயர்த்தும் ஒரு சமூக மாற்ற திட்டம் அப்படின்ட்டு சில சமூக ஆர்வலர்கள் வந்து கூறுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டுமா இல்லை பொருளாதார அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் முக்கியமான விவாதமாகவே இருக்குது. ஸோ ஒரு தரப்பு வந்து தகுதியான குடும்பங்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இன்னொரு தரப்பு குடும்பத்தின் பொருளாதாரத்தில் பெண்களின் உழைப்பை அங்கீகரிப்பதே நோக்கம் என்றால் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இரண்டு அணுகுமுறைகளுக்கும் பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பல்வேறு வாதங்கள் இருக்குங்க. இவற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த திட்டத்தை முழுமையாக மதிப்பிடவே முடியாது. ஸோ அதனால தான் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் சாத்தியம், அதன் பின்னணி, வரலாறு, சமூக தாக்கம், பொருளாதார விளைவுகள், அரசின் நிதிநிலை, எதிர்கால மாற்றங்கள், இப்போ நம்ம வரலாற்றை சற்று ஆழமாக பார்க்க வேண்டுங்க. பெண்களுக்கு அரசாங்கம் நேரடியாக மாதம் நிதி வழங்க வேண்டும் என்ற சிந்தனை தமிழ்நாட்டில் மட்டும் உருவானது கிடையாது. உலகத்தில் பல நாடுகளில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிக்கவும், குடும்பத்துடைய வறுமையை குறைக்கவும், குழந்தைகளுடைய கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் நேரடி நிதியுதவி திட்டங்கள் பல வருஷமாக செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ பிரேசிலில் குடும்ப நலத்திட்டங்கள் மூலம் பெண்களின் வங்கி கணக்கிற்கே உதவித்தொகை அனுப்பப்பட்டதால் குழந்தைகளுடைய பள்ளி வருகை அதிகரித்து ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்தது அப்படின்ட்டு பல சர்வதேச ஆய்வுகள் வந்து கூறப்படாது. மெக்சிகோ போன்ற நாடுகளிலும் பெண்களுக்கு வழங்கப்பட்ட நேரடி நிதியுதவி குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவியது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது. ஸோ இந்தியாவிலும் கடந்த 10 வருஷமாக பார்த்திங்கன்னா டிபிடி, அதாவது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அரசின் நலத்திட்ட பணம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் வெளிப்படைத்தன்மை ரொம்ப 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 அதிகரிச்சிருக்குங்க. சமையல் எரிவாயு மானியம், விவசாயிகளுக்கான உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், விதவை நலத்திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை என பல திட்டங்கள் இந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருது. இதே அணுகுமுறையில் தான் பெண்களுக்கான மாதம் உரிமை தொகையும் சமூக பாதுகாப்பு திட்டமாக பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல வருஷங்களாக பல்வேறு அரசுகள் பார்த்திங்கன்னா பல நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ பெண்கள் சுய உதவிக்குழு இயக்கம் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. சிறு கடன் பெற்று வீட்டு தொழில் தொடங்கிய பெண்கள் ஆயிரக்கணக்கில் சுய தொழில் முனைவோர்களாக மாறியிருக்காங்க. இலவச கல்வி, இலவச மிதிவண்டி, பெண்களுக்கான கல்வி உதவித்தொகை, மகப்பேறு நிதியுதவி, திருமண உதவி திட்டங்கள், இலவச பேருந்து பயணம் போன்ற பல நடவடிக்கைகள் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கு. ஸோ இந்த பின்னணியில் தான் மகளிர் உரிமை தொகை திட்டமும் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் ஏன் இவ்வளவு பெரிய விவாதமாக மாறி இருக்கு அப்படின்னா, இந்த நடைமுறைக்கு வந்தால் பயனாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறனால ஒரு மாநில அரசு அனைத்து தகுதியுள்ள பெண்களுக்கும் இல்லை அனைத்து வயது வந்த பெண்களுக்கும் மாதம் நிதியுதவி வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் அதற்கான தேவையும் நிதி, நிர்வாக கட்டமைப்பு, தகுதி சரிபார்ப்பு, வங்கி கணக்கு இணைப்பு, தரவுத்தள புதுப்பித்தல் போன்ற பல அம்சங்கள் மிக துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டும். இது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடியும் வேலையெல்லாம் கிடையாதுங்க. பல துறைகள் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கும். சமூக நலத்துறை, நிதித்துறை, வருவாய்த்துறை, மின்னணு நிர்வாக அமைப்புகள், வங்கிகள், உள்ளாட்சி அமைப்புகள் என பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த விவாதம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னா, இது பெண்களின் பொருளாதார உரிமை மட்டும் இல்லைங்க, குடும்பத்தின் வாழ்க்கை தரம், மாநிலத்தின் சமூக நல கொள்கை, அரசின் நிதி மேலாண்மை ஆகிய அனைத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக இருப்பதால் தான் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ எது எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.